ஆஸ்ட்ரோ வாய்ஸ் தமிழ் குடும்பத்தை சேர்ந்த என் அன்பு நெஞ்சங்களுக்கு என் இதயம் கனிந்த வணக்கங்கள். இந்த மார்ச் மாசம் பிரபஞ்சத்தோட பேரர்களோட நம்ம வாழ்க்கை புத்தகத்துல ஒரு புது அத்தியாயத்தை, ரொம்ப நம்பிக்கையான ஒரு அத்தியாயத்தை எழுத போகுது. வாங்க, அந்த தெய்வீக வழிகாட்டுதல் நமக்கு என்ன சொல்ல வருதுன்னு நாம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து புரிஞ்சுக்கலாம். உங்க வாழ்க்கை பயணத்துல நீங்க சிந்தின ஒவ்வொரு துளி வேர்வைக்கும், நீங்க பட்ட ஒவ்வொரு கஷ்டத்துக்கும் ஒரு அங்கீகாரம் கிடைக்கவே இல்லையேன்னு எப்போவாவது உங்க மனசு ரொம்ப பாரமா இருந்திருக்கா? ராத்திரி பகல் பார்க்காம ஓடி ஓடி உழைச்சு கடைசியில சோர்ந்து போய் உட்காரும்போது நமக்கான பலன் மட்டும் ஏன் இவ்ளோ தள்ளி போகுதுன்னு உங்க மனசு ஏங்கி தவிச்சதுண்டா? திறமை இருக்கு, தகுதி இருக்கு, ஆனா ஏதோ ஒரு கண்ணுக்கு தெரியாத தடை நம்ம முன்னாடி வந்து நிக்கிற மாதிரி உணர்ந்த தருணங்கள் இருக்கா? இந்த உணர்வுகள் எல்லாம் உங்களுக்கு பரிச்சயமானதா இருந்தா, இப்ப நான் சொல்ல போற வார்த்தைகள் உங்களுக்காகத்தான், உங்க ஆன்மாவுக்கு ஒரு ஆறுதலா இருக்க போகுது. ஆமாங்க, நீங்க மனசுக்குள்ள கேட்ட அத்தனை கேள்விகளுக்கும், பிரபஞ்சத்துக்கிட்ட நீங்க மௌனமா வச்ச பிரார்த்தனைகளுக்கும் ஒரு பதிலா தான் இந்த மார்ச் மாசம் வளரப்போகுது. இது உங்களுடைய விடாமுயற்சிக்கு பிரபஞ்சம் கொடுக்கிற ஒரு தெய்வீக பரிசு. இது மாதிரி ஆன்மீக வழிகாட்டுதல்களை நீங்க தொடர்ந்து கேட்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, நம்ம ஆஸ்ட்ரோ வாய்ஸ் தமிழுங்கிற இந்த அன்பு குடும்பத்துல நீங்களும் ஒருத்தரா வந்து இணைஞ்சுக்கோங்க. மறக்காம இப்பவே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த தெய்வீக ஒளியை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் பகிர்ந்துக்கோங்க. என் அன்பான மேஷராசி சொந்தங்களே, நீங்க 7.5 சனியோட ஆதிக்கத்துல பயணம் செஞ்சிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். கடந்த சில வருஷமாவே நிறைய போராட்டங்கள், தேவையில்லாத தாமதங்கள், வெளியே சொல்ல முடியாத மன அழுத்தங்கள்னு சந்திச்சிட்டு வரீங்க. என் வாழ்க்கை எப்போதான் மாறும்னு ஒரு கேள்வி உங்க மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. ஆனா இந்த மாசம் ஒரு நீளமான இருண்ட சுரங்கத்தோட கடைசியில ஒரு சின்னதா ஒளி கீற்று தெரியுமே, அந்த மாதிரி ஒரு புது நம்பிக்கையோட வாசல் உங்களுக்காக திறக்க போகுது. இதுல தடைகளே இருக்காதுன்னு நான் சொல்ல வரல. ஆனா உங்க விடாமுயற்சியாலையும் உங்க தன்னம்பிக்கையாலையும் உங்களால உடைக்க முடியாத தடைகளே இல்லைன்னு பிரபஞ்சம் உங்களுக்கு உணர்த்த போற மாசமா இது இருக்க போகுது. சரி, நான் ஏன் இவ்ளோ நம்பிக்கையா சொல்றேன்? இதுக்கு ஜோதிட ரீதியா என்ன காரணம் இருக்கு? கிரகங்கள் நமக்கு என்ன சொல்ல வருது? வாங்க, இந்த மாசத்தோட மிக முக்கியமான, ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு கிரக நிகழ்வை பத்தி நாம கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். ஏன்னா கிரகங்களோட வழிகாட்டுதலை நாம சரியா புரிஞ்சுக்கிட்டா நம்ம வாழ்க்கை பாதையை நாம ரொம்ப சுலபமா வகுத்துக்கலாம் இல்லையா? இந்த மாசத்தோட கதாநாயகனே இன்பம், செல்வம், கலை, காதல், சந்தோஷம், இது எல்லாத்துக்கும் அதிபதியான சுக்கிர பகவான் தான். அவரு இந்த மாசம் மார்ச் 26ஆம் தேதி வரைக்கும் உச்சம் பெற்று அமர்றாரு. உச்சம் பெற்ற கிரகம்னா என்ன தெரியுங்களா? ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு கிரகம் தன்னோட முழு பலத்தோட 100க்கு 100% நல்ல பலன்களை அள்ளி கொடுக்கிற ஒரு சூப்பரான நிலை. அதுவும் எங்க உச்சம் பெறாரு தெரியுமா? தேவகுருவான வியாழனோட வீடான மீனராசில. ஞானத்தையும் அருளையும் கொடுக்கிற குருவோட வீட்டுல சந்தோஷத்தை கொடுக்கிற சுக்கிரன் உச்சம் பெறதுங்கிறது பால்ல சர்க்கரை கலந்த மாதிரி ஒரு டபுள் சந்தோஷம். இது உங்க ஆசைகளையும் விருப்பங்களையும் பல மடங்கு அதிகமாக்க போகுது. இப்பதாங்க ரொம்ப முக்கியமான, நாம ஆழமா புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு இடத்துக்கே வர்றோம். இவ்ளோ பவர்ஃபுல்லா சந்தோஷத்தை அள்ளி கொடுக்க காத்துக்கிட்டு இருக்கிற சுக்கிர பகவான் உங்க ராசிக்கு 12ஆம் வீட்டுல போய் உட்கார்றாரு. ஜோதிடத்துல 12ஆம் வீடுன்னா விரயம், செலவு, அலைச்சல், போராட்டம், சில சமயம் ஆன்மீகம், இதெல்லாம் குறிக்கிற ஒரு மறைவு ஸ்தானம். அங்க பாத்தீங்கன்னா ஏற்கனவே கர்மக்காரகனான உழைப்புக்கும் விடாமுயற்சிக்கும் பேர் போன சனி பகவான் உட்கார்ந்திருக்கார். அவரோட தான் இந்த உச்ச சுக்கிரன் கூட்டணி சேர்றார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, சந்தோஷத்தை கொடுக்கிற சுக்கிரனும் கடின உழைப்ப கேட்கிற சனியும் ஒரே இடத்துல, அதுவும் போராட்டங்களை குறிக்கிற வீட்டுல சேர்றது எதை நமக்கு சொல்லுது? இதுதாங்க இந்த மாசத்துக்கான முக்கியமான வழிகாட்டுதல். இந்த கிரகச் சேர்க்கை உங்களுக்கு என்ன சொல்லுதுன்னா, உங்களுக்கு வெற்றி நிச்சயம், சந்தோஷம் நிச்சயம். ஆனா அது அவ்வளோ சுலபமா உங்க மடியில வந்து விழுந்துடாது. சனி பகவான் ஒரு ஸ்ட்ரிக்டான வாத்தியார் மாதிரி. அவர் யாருக்கும் பலனை தரமாட்டான்னு சொல்ல மாட்டார். ஆனா அந்த பலனை வாங்குறதுக்கு உங்களுக்கு தகுதி இருக்கான்னு ஒரு பரீட்சை வைப்பார். அதனால நீங்க பலமுறை அலைஞ்சு, பலமுறை முயற்சி செஞ்சு, விடாம போராடி கடைசியில ஒரு அருமையான சந்தோஷமான பலனை அனுபவிப்பீங்க. இப்படி போராடி ஜெயிக்கிற வெற்றி இருக்கே, அதுதான் வாழ்க்கையில நிலைச்சு நிக்கும். அது உங்க மனசுக்கு ஒரு பெரிய நிறைவையும் தன்னம்பிக்கையும் கொடுக்கும். சரி, இந்த சந்தோஷத்தையும் போராட்டத்தையும் ஒன்னா சேர்க்கிற இந்த சக்தி வாய்ந்த கிரக அமைப்புகள் உங்க வாழ்க்கையோட 5 முக்கிய பகுதிகளான தொழில், குடும்பம், பணம், ஆரோக்கியம், அப்புறம் உங்களுடைய தனிப்பட்ட வளர்ச்சி, இதுல எல்லாம் எப்படிப்பட்ட தாக்கத்தை ஏற்படுத்த போகுதுன்னு இப்ப நாம ஒன்னொன்னா தெளிவா பார்க்கலாம். வாங்க, இந்த புரிதல் வரப்போற மாசத்தை நம்பிக்கையோட கடந்து போறதுக்கு உங்களுக்கு ஒரு மேப் மாதிரி உதவும். முதல்ல உங்க தொழில், வேலையை பத்தி பார்க்கலாம். வேலை தேடிட்டு இருக்கிறவங்க, பிசினஸ்ல ஒரு தேக்க நிலையில இருக்கிறவங்க, அடுத்த கட்டத்துக்கு போகணும்னு துடிக்கிறவங்க எல்லாரும் கொஞ்சம் கவனமா கேளுங்க. இந்த மாசம் கண்டிப்பா உங்களுக்கு ஒரு வழியை காட்டும். ஆனா அந்த வழி கொஞ்சம் கருட முரடா இருக்கலாம். உதாரணத்துக்கு, ஒரு இன்டர்வியூக்கு போனா தடவையிலே வேலை கிடைக்காது. 2-3 தடவை கூப்பிடுவாங்க, நிறைய டெஸ்ட் வைப்பாங்க. ஒரு பேங்க்ல லோன் கேட்டா உடனே கிடைக்காது. 10 தடவை அலைய விடுவாங்க. ஒவ்வொரு தடவையும் ஐயோ இது நடக்காதோன்னு ஒரு மன உளைச்சல் வரலாம். ஆனா ஒன்னு மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்க 10வது முயற்சி நிச்சயம் ஜெயிக்கும்.
ஒவ்வொரு தடவையும் அவங்க இல்லைன்னு சொல்லும் போது நீங்க தோத்து போல, வெற்றிக்கு இன்னும் ஒரு படி பக்கத்துல போயிருக்கீங்கன்னு அர்த்தம். அதனால மனசு தளர்ந்துடாதீங்க. விடாமுயற்சி மட்டும்தான் இந்த மாசத்தோட உங்க வெற்றி மந்திரம். அடுத்து உங்க குடும்ப வாழ்க்கைய பத்தி பாப்போம். இந்த மாசம் உங்க குடும்பத்துல பெரிய சண்டை சச்சரவோ பிரிவினையோ வர்றதுக்கே வாய்ப்பே இல்ல. அது ஒரு நல்ல விஷயம். ஆனா உச்சம் பெற்ற சுக்கிரனோட தாக்கத்தால உங்க மனசுக்குள்ள எதிர்பார்ப்புகள் கொஞ்சம் அதிகமாகும். உங்க கணவர் அல்லது மனைவி கிட்ட இருந்து, பிள்ளைங்க கிட்ட இருந்தோண்டு எல்லார்கிட்ட இருந்தும் இன்னும் கொஞ்சம் அன்பையும் கவனத்தையும் எதிர்பார்ப்பீங்க. அந்த எதிர்பார்ப்பு உடனே நடக்காதப்போ சின்ன சின்னதா கருத்து வேறுபாடுகள் வரலாம். ஆனா அங்கே இருக்கிற சனி பகவான் உங்களுக்கு பொறுமையை கத்துக் கொடுப்பார். பிரச்சனையை பெருசாக்காம அமைதியா பேசி தீர்க்கிற பக்குவத்தை கொடுப்பார். கடைசியில அந்த சின்ன சின்ன உராய்வுகள் உங்க உறவை இன்னும் ஆழமாக்கும், இன்னும் நெருக்கமாக்கும். அதனால பொறுத்தார் பூமி ஆழ்வார், சமாதானம் குடும்பத்தை ஆளும் அன்னு சொல்றத இந்த மாசம் அடிக்கடி மனசுல வச்சுக்கோங்க. கல்யாண வயசுல இருக்கிற மேஷவாசி அன்பர்களுக்கு இது ஒரு ரொம்ப முக்கியமான டிப்ஸ். வரன் பார்க்கறதுக்கும் திருமண பேச்சுவார்த்தையை ஆரம்பிக்கிறதுக்கும் இது ரொம்ப அருமையான மாசம். உச்சம் பெற்ற சுக்கிரன் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நல்ல வரன்களை கொண்டு வந்து சேர்ப்பார். பேச்சுவார்த்தையெல்லாம் சுமூகமா நடக்கும். ஆனா ஒரு முக்கியமான விஷயத்த மனசுல வச்சுக்கோங்க. உங்களுக்கு குருபலம் இன்னும் முழுசா வலுப்பெறல. கல்யாணம் மாதிரி சுபகாரியங்களுக்கு குருவோட அருள் ரொம்ப முக்கியம். அதனால பேச்சுவார்த்தைய நல்லபடியா முடிச்சு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வந்துடுங்க. ஆனா கல்யாண தேதியை இந்த மாசம் ஃபிக்ஸ் பண்ண வேண்டாம். கொஞ்சம் தள்ளி போடுறது நல்லது. சரியான நேரத்துக்காக காத்திருக்கிறது உங்க திருமண வாழ்க்கைக்கு ஒரு வலுவான அடித்தளத்தை கொடுக்கும். அவசரம் வேண்டாம், நிதானம் ரொம்ப முக்கியம். இப்போ உங்க பணவரவு செலவை பத்தி பேசலாம். இங்க ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சூழல் இருக்கும். சுக்கிரனோட அருளால உங்களுக்கு பணவரவுக்கு எந்த குறையும் இருக்காது. நீங்க எதிர்பார்த்த இடத்துல இருந்தும் சரி, எதிர்பார்க்காத வழியிலையும் சரி வருமானம் சீரா வந்துகிட்டே இருக்கும். ஆனா 12ஆம் வீட்ல கிரகங்கள் இருக்கிறதால செலவு மட்டும் உங்க கண்ட்ரோல்லயே இருக்காது. திடீர்னு ஒரு ஆஸ்பத்திரி செலவு வரும், இல்லைன்னா ஒரு கல்யாணத்துக்கு மொய் எழுத வேண்டியிருக்கும், வீட்ல ஃப்ரிட்ஜ் ரிப்பேர் ஆகும். இப்படி நல்ல செலவும் சரி, தேவையில்லாத செலவும் சரி வந்துகிட்டே இருக்கும். அதனால இந்த மாசம் பணத்தை சேமிக்கிறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம்தான். கையில காசு தங்கலையேன்னு ஒரு சின்ன கவலை இருந்துகிட்டே இருக்கும். அப்போ இதுக்கு என்னதாங்க தீர்வு? கவலைப்படாதீங்க. ஜோதிடம் பிரச்சனையை மட்டும் சொல்லாது, அதுக்கான வழியையும் காட்டும். தீர்வு ரொம்ப சிம்பிள். உங்க செலவுகளை நீங்களே பிளான் பண்ணி நல்ல செலவுகளா மாத்திடுங்க. அதாவது திடீர்னு ஆஸ்பத்திரிக்கு போறதுக்கு பதிலா நீங்களே ஒரு ஃபுல் பாடி செக்அப் பண்ணிக்கோங்க. உங்க ஆரோக்கியத்துக்காக நல்ல பழங்கள், காய்கறிகள்னு வாங்குங்க. தேவையில்லாத பொருளை வாங்கி போடுறதுக்கு பதிலா உங்க அறிவை வளர்க்குற 4 நல்ல புத்தகம் வாங்குங்க. குடும்பத்தோட பக்கத்துல இருக்கிற ஒரு கோயிலுக்கு போயிட்டு வாங்க. ஏழை எளியவங்களுக்கு உங்களால முடிஞ்ச சின்ன உதவியை செய்யுங்க. இப்படி உங்க செலவுகளை நீங்களே புத்திசாலித்தனமா சுப செலவுகளா மாத்தும்போது பணமும் நல்ல வழியில செலவாகும், உங்க மனசுக்கும் ஒரு திருப்தி கிடைக்கும். உங்க ஆரோக்கியத்தை பத்தி பார்க்கும்போது முதல்ல ஒரு நிம்மதியான விஷயத்த சொல்லிடுறேன். இந்த மாசம் உங்களை படுத்த படுக்கையா ஆக்குற மாதிரி பெரிய நோய்களோ ஆஸ்பத்திரியில அட்மிட் ஆகிற மாதிரி பெரிய பிரச்சனைகளை வரவே வராது. ஆனா 12ஆம் வீட்டுல இருக்கிற சனி பகவான் சின்ன சின்னதா ஏதாவது தொந்தரவு கொடுத்துக்கிட்டே இருப்பாரு. தீராத கை கால் வலி, அடிக்கடி சளி பிடிக்கிறது, இருமல், வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைன்னு ஏதாவது ஒன்று மாறி மாறி வந்து ஒரு மாதிரி அசௌகரியமான உணர்வை கொடுக்கும். என்னடா அது, உடம்பு ஃப்ரெஷ்ஷாவே இல்லைன்னு தோணும். இது வேற ஒன்றும் இல்லை, கொஞ்சம் ஓய்வெடுப்பா அனு பிரபஞ்சம் உங்களுக்கு அனுப்புற சிக்னல். சரியா ரெஸ்ட் எடுங்க, நேரத்துக்கு சாப்பிடுங்க, நல்லா தூங்குங்க. இந்த சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் தானா சரியாயிடும். இனி நம்ம எதிர்கால தூண்களான மாணவர்களை பத்தி பார்க்கலாம். தம்பி தங்கைகளா, உங்களுக்கு கிரக அமைப்பு ரொம்ப சூப்பரா இருக்கு. உங்க புத்தி வைரமா வேலை செய்யும், ஞாபக சக்தி அதிகமாகும். கஷ்டமான சப்ஜெக்ட் கூட ஈஸியா புரியும், பரீட்சையில நிச்சயம் பெரிய வெற்றி கிடைக்கும். ஆனா உங்க எதிரி வெளியில உங்களுக்குள்ளதான் இருக்கான். அதாவது என்னால முடியுமான்னு தேவையில்லாத பயத்தையும் சந்தேகத்தையும் மனசுல வச்சுக்காதீங்க. அதையெல்லாம் தூக்கி போட்டுட்டு நம்பிக்கையோட படிச்சீங்கன்னா வெற்றி உங்க கால்ல வந்து விழும். அடுத்து நம்ம குடும்பத்தோட ஆணிவேரான பெண்களை பத்தி பார்க்கலாம். உச்ச சுக்கிரனால உங்க ஆசைகளும் எதிர்பார்ப்புகளும் இந்த மாசம் அதிகமாகும். புதுசா ஏதாவது வாங்கணும், எங்கேயாவது வெளியே போகணும்னு தோணும். ஆனா சனி பகவான் கூடவே இருக்கிறதால நீங்க நினைச்சது உடனே நடக்காது, கொஞ்சம் தாமதமாகும். இதனால மனசுல சின்ன ஏமாற்றம் வரலாம். ஆனா பொறுமையா இருந்தீங்கன்னா நீங்க ஆசைப்பட்டது நிச்சயம் கிடைக்கும். குடும்பத்துல உங்க உழைப்புக்கு அங்கீகாரம் கிடைக்கும். ஆனா கொஞ்சம் ஏட்டா. அந்த தாமதத்தை புரிஞ்சுக்கிட்டு பொறுமையா இருங்க. இதுவரைக்கும் நாம இந்த மாசத்துக்கான பலன்களை ரொம்ப விரிவா பார்த்தோம். இப்போ ஒரு ஜோதிட வழிகாட்டியா என்னோட கடமையை நான் செய்யணும்னு நினைக்கிறேன். நாம இதுவரைக்கும் பார்த்தது எல்லாமே உங்க ராசியை வச்சு சொல்ற பொதுவான பலன்கள் தான். ஜோதிடம்ங்கிறது ஒரு பெரிய கடல். அதோட ஆழமான பார்வை என்ன சொல்லுதுன்னு புரிஞ்சுக்கிட்டா நமக்கு இன்னும் நல்ல தெளிவு கிடைக்கும்.
தயவு செஞ்சு இந்த 4 விஷயத்தையும் மனசுல நல்லா பதிய வச்சுக்கோங்க. ராசிங்கிறது நம்ம மனசு, நம்ம உணர்வுகள். ஆனா லக்னங்கிறது நம்ம உடம்பு, நம்ம வாழ்க்கை பாதை, நம்ம விதி. அதே மாதிரி இப்போ உங்களுக்கு என்ன தசாபுக்தி நடக்குதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுதான் உங்க வாழ்க்கையில நடக்கிற 90% விஷயங்களை தீர்மானிக்கும். அதனால இந்த ராசி பலன்களை ஒரு பொதுவான வழிகாட்டுதலா ஒரு வெதர் ரிப்போர்ட் மாதிரி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு முழுமையான துல்லியமான பலன் தெரியணும்னா உங்க தனிப்பட்ட ஜாதகத்தை ஒரு நல்ல அனுபவமுள்ள ஜோதிடர்கிட்ட காட்டி ஆலோசனை கேட்கறது தான் எப்பவுமே நல்லது. சரி, இப்ப நம்ம நிறைவான பகுதிக்கு வந்துட்டோம். இந்த முழு வழிகாட்டுதலையும் கேட்ட நீங்க வரப்போற மாசத்தை ரொம்ப நம்பிக்கையோடையும் தைரியத்தோடையும் எதிர்கொள்வீங்கன்னு நான் மனசார நம்புறேன். உங்க வெற்றியை நோக்கிய உண்மையான பயணம் இப்ப ஆரம்பமாகுது. சுருக்கமா இந்த மாசத்தை ஒரே வரியில சொல்லணும்னா இது சோதனைகளுக்கு பிறகு வர்ற ஒரு சாதன மாசம். வெற்றிகளும் லாபங்களும் சந்தோஷமும் உங்களுக்கு நிச்சயம் உண்டு. ஆனா பிரபஞ்சம் உங்க பொறுமையையும் விடாமுயற்சியையும் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு தான் அந்த இனிப்பான பழத்தை உங்க கையில கொடுக்கும். உங்க வழியில வர்ற ஒவ்வொரு தடையையும் உங்களை நிறுத்த வந்த சுவரா பார்க்காதீங்க. அது நீங்க கால் வச்சு ஏறி நின்னு வெற்றி கொடிய நாட்ட பிரபஞ்சம் போட்டு கொடுத்த படிக்கட்டு. நிறையட்டும். இது பிரபஞ்சம் உங்க மேல வச்சிருக்கிற அன்பால உங்களுக்கு கொடுக்கிற ஒரு புனிதமான பரீட்சை. 12ஆம் வீடு அலைச்சலையும் பயணங்களையும் குறிக்கும்னு நம்ம பார்த்தோம் இல்லையா? அதை நமக்கு சாதகமா மாத்திக்கிறதுக்கு ஒரு சூப்பரான வழி இருக்கு. இந்த மாசத்துல முடிஞ்சா ஒரு சின்ன ஆன்மீக பயணம் போயிட்டு வாங்க. உங்க குலதெய்வ கோவிலுக்கோ இல்ல உங்களுக்கு பிடிச்ச புனிதமான இடத்துக்கோ போறது உங்க மனசுல இருக்கிற எல்லா பாரத்தையும் இறக்கி வச்சிடும். ஒரு தெய்வீகமான அமைதியையும் அளவிட முடியாத மன தைரியத்தையும் கொடுக்கும். இதை விட சிறந்த பரிகாரம் இந்த மாசத்துக்கு வேற இல்ல. என் அன்பான மேஷராசி சொந்தங்களே, உங்க விடாமுயற்சிக்கு விடை சொல்ல வந்திருக்கிற இந்த மாதத்தை உங்க வளர்ச்சிக்கான ஒரு அற்புத மாதமாக மாத்துறதுக்கு நீங்க தயாரா? எல்லா சக்தியும் உங்களுக்குள்ளதான் இருக்கு. விடாமுயற்சியை விதையா போடுங்க, வெற்றியை அறுவடை செய்வீங்க. இந்த மாசம் உங்களுக்கு எல்லா நல்லதையும் மன நிம்மதியும் பெரிய வெற்றிகளையும் கொண்டு வந்து சேர்க்கணும்னு நான் மனசார இறைவன்கிட்ட வேண்டிக்கிறேன். இவ்ளோ நேரம் ரொம்ப பொறுமையா என்னோட இந்த வழிகாட்டுதலை கேட்ட உங்க எல்லாருக்கும் என் மனசு நிறைஞ்ச நன்றிகள். இந்த தகவல்கள் உங்களுக்கு பிரயோஜனமா இருந்திருக்கும்னு நம்புறேன். அப்படி இருந்துச்சுன்னா மறக்காம இந்த பதிவுக்கு ஒரு லைக் போட்டு இதை உங்க நண்பர்களுக்கும் மேஷராசியில பிறந்த உங்க சொந்தக்காரங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. உங்க கருத்துக்களையும் கேள்விகளையும் கீழே கமெண்ட்ல சொல்லுங்க, நான் கண்டிப்பா படிப்பேன். ரொம்ப முக்கியமா நம்ம ஆஸ்ட்ரோ வாய்ஸ் தமிழ் குடும்பத்துல நீங்க இன்னும் ஜாயின் ஆகலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி பக்கத்துல இருக்கிற அந்த மணி அடையாளத்தையும் பெல் ஐகானையும் தட்டி விடுங்க. தொடர்ந்து உங்க ஆதரவை கொடுங்க. இன்னொரு நல்ல ஆன்மீக வழிகாட்டுதலோட உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் நம்பிக்கையோட இருங்க. நன்றி, வணக்கம்.